இப்பொழுதெல்லாம் பலருக்கும் திருமணமாகி 5 வருடம் 7 முதல் 8 வருடங்கள் இப்படி தள்ளி போய் கொண்டிருக்கிறது, குழந்தை இல்லை. இதற்கு ஒரு நல்ல பரிகாரமாக திருத்துறைப்பூண்டி அருகில் உள்ள பாண்டி ஸ்ரீ சிவா விஷ்ணு ஆலயத்தின் மகிமை பார்ப்போம். இங்கே ஸ்ரீ வேணுகோபால சுவாமி, அதாவது கிருஷ்ண பரமாத்மா, மற்றும் ஸ்ரீ கங்காதர ஈஸ்வரர் என்று சொல்லும் சிவபெருமான் அருளும் பேற்றை பெற்று உள்ள இடம். இந்த இடத்திலே அரசமரத்தடியில் தவமிருந்து ருக்மிணி தேவிக்கு பிள்ளை பெற்றுக்கான ஆசிகளை அதே ஈஸ்வரனிடம் இருந்து பெற்றமையால் பாண்டி சிவாலயத்திலேயே திருமகளும் சந்தானலட்சுமியாய் அபூர்வமாக அருள்கின்றார்கள். குழந்தை பாக்கியத்தை தரும் இப்படிப்பட்ட சிவாலயத்தில் அருளும் சந்தானலட்சுமி நமது வாத்தியார் சொல்லியபடி விஷ்ணுபதி திருமஞ்சன ஸ்தலமாகவும் உள்ளது. கருவேப்பஞ்சேரி என்னும் புண்ணிய பூமிதான் பிள்ளை பெற்றுக்கான கரு பீஜத்தை வார்க்கும் அற்புதமான பூமி என்பது குறிப்பிடத்தக்கது. ஆகவே பிள்ளை பெற்றுக்கான இயங்கி வாடி வதங்குகின்ற தம்பதியர் கருவேப்பஞ்சேரியிலே குறித்த சில சக்தி வாய்ந்த துதிகளை ஓதி கொஞ்சம் வெறுங்காலால் நடந்து சென்று வழியில் இருக்கும் ஆலமரங்களை எல்லாம் தரிசித்து வர வேண்டும். பிறகு பாண்டி கங்காதரேஸ்வரர் ஆலயத்தில் சந்தானலட்சுமி வணங்க வேண்டும். இதே தலத்தில் துவாபர யுகத்தில் சந்தான பாக்கியத்திற்காக சிவனை நோக்கி தபம் பூண்ட ஸ்ரீ கிருஷ்ணனும் தற்போது கலியில் ஸ்ரீ வேணுகோபால சுவாமியாய் அருளும் பெருமாள் ஆலயத்திலும் நிறைவாக பூஜையை முடிக்க வேண்டும். இயன்றோர் இந்த கிருஷ்ணர் ஆலயத்தை சுற்றி சிறிது தூரமேனும் அங்க பிரதர்ஷனம் இயன்றால் முழு அங்க பிரதர்ஷனம் செய்து வந்தால் உடனடியாக நல்ல குழந்தை பிறக்கும். எதுவும் என்னுடையதல்ல, அனைத்து உடையவர்களால் அருணாச்சலா.